நம்ம நல்லதுக்காக சொல்கிறோம், அது யதார்த்தமாக சொல்லக்கூடிய நிலைமைகளில் போய் அம்மாவுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். கண் அப்படியே ரெட்டு கலரில் மாறிடும். திடீர்னு இந்த கன்ஜங்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து அப்படியே கொப்பு. கேது சேரும் பொழுது தட் இஸ் பேசிக்கலி லைக் எ கேன்சர். சிம்ம ராசியை பொறுத்து தயவு செய்து கையெழுத்து நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சூரிய கிரகணம். சூரியன் சந்திரன் அமாவாசை திதி கேது கிரஸ்தமாகிறது. ஸோ பேசிக்கலாக வந்து குடும்பஸ்தானத்தில் கவனம். கையில் பணம் வச்சுருக்கீங்கன்னா யாராவது வந்து பேசி உங்கள்கிட்ட இருந்து பணத்தை கறந்துட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா எங்கேயாவது பணத்தை தெரியாமல் வச்சுறது. மறதியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். நம்ம நல்லதுக்காக சொல்கிறோம், அது யதார்த்தமாக சொல்லக்கூடிய நிலைமைகளில் போய் தப்பாக புரிதல். அதாவது நான் நல்லதுக்கு சொன்னேன் சார், அவங்க வந்து பெருசாக தப்பாக எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா குடும்பம் பிரிகிற நிலைமைக்கு போயிடுது சார். யாரோ சம்மந்தமே இல்லாத ஆள் சார், அவங்களுக்காக நான் வீட்டில் பறிஞ்சு பேசி எனக்கு வந்து இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து ஆகிடுது சார், மனசில் நிம்மதியே இல்லை சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் தள்ளப்படுவீர்கள். இந்த சூரியன் சந்திரன் கேது இணைவுங்கிறது ஒரு பொதுவாகவே நல்ல ஒரு காம்பினேஷன் கிடையாது. அம்மாவுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். கண் அப்படியே ரெட்டு கலரில் மாறிடும். நல்லதாக இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோமா சார் நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு பொறை, அந்த பொறையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். ஒரு சில பேருக்கு வலது கண்ணு திடீர்னு இந்த கன்ஜங்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து அப்படியே கொப்புன்னு வீங்கிக்கும். மெட்ராஸைன்னு போட்டு கண்ணாடி போட்டு சுற்றுவீங்க ஊர் ஃபுல்லாக. இப்படிலாம் நடக்கும். அதனால் இந்த சூரிய கிரகணத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் கவனமாக இருக்கணும். தானியங்களில் கவனமாக இருக்கணும். உணவில் கவனமாக இருக்கணும். என்ன பண்ணுவாங்க, 4-5 நாள் முன்னாடி அருமையான கொத்தமல்லி சட்னி பண்ணியிருந்தாங்க சார், சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இன்றைக்கி சாப்பிட்டேன், நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தது, இன்றைக்கி சாப்பிட்டேன் வயிற்றால போது ஒரு நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளும் ஏற்படும். கேது சேரும் பொழுது தட் இஸ் பேசிக்கலி லைக் எ கேன்சர். கேன்சர்னால் பயந்துக்கூடாது. ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அதுவும் கிட்டத்தட்ட அதே லெவல் தான். அதனால் பல் கற்கள், அதாவது பற்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, கண்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூக்குடைய நாசிகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் இந்த சூரிய கிரகணத்தில் பளிச்சுன்னு தெரியும். இதோட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை துணையோடைய மறைவு பகுதிகளில் பிரச்சனை கொடுக்கலாம். பேக், லோவர் பேக், லம்பார், காக்சிக் அப்படின்லாம் சொல்லுவோம். அதிலெல்லாம் பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை பொதுவாகவே இருந்துன்னு இருக்குன்னு சொல்லலாம். இதில் ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரே விஷயந்தான். சிம்ம ராசியை பொறுத்து தயவு செய்து கையெழுத்து நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன். மற்றவன் பேச்சு கேட்டிங்கன்னா உருப்படவே மாட்டீங்க. சுயமாக சிந்தித்து செயல்பட்டால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். இந்த கிரகணத்துலேருந்து ஒரு 48 நாள் அவங்க இப்படி சொல்கிறாங்க நான் பண்ணலாமா, இல்லை இவங்க இப்படி சொல்கிறாங்க பண்ணலாமா, இல்லை இவங்க தான் கரெக்டுன்னு சொல்கிறாங்க நான் பண்ணலாமா, இந்த குழப்பத்துக்கு மட்டும் தயவு செய்து இடம் கொடுக்காதீங்க. இது ஏன்னா உங்களுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ராசி லக்னத்தில் கேத்து இருக்கும் பொழுது நல்லது மாதிரி பேசி கவுப்பாங்க, பக்கெட்டை போட்டு மூடிடுவாங்க. அப்புறம் சந்தானம் கேட்பார்ல விஷால் கிட்ட, எதுக்குடா பக்கெட்டில் தண்ணின்னு, லாஸ்ட் வரைக்கும் தெரியாது தண்ணி எதுக்குன்னு. அந்த மாதிரி நடந்துடும். அதனால் சிம்ம ராசி நண்பர்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் என்ன விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். சுய அறிவு கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும். முதல் விஷயம் ராஜகணபதி வழிபாடு. ராஜகணபதி அப்படின்னு ஒரு சுவாமி, விநாயகரை ராஜகணபதியாக மாற்றி அந்த ஒரு ஆவாகன ரூபத்தில் பூஜை செய்யக்கூடிய வேத விற்பனர்களுக்கு தான தர்மம் செய்ய வேண்டும். அதில் மிக முக்கியமாக நாம் சொல்லக்கூடியது கோதுமை தானம், நெல் தானம், செம்பு பாத்திரம், இதை தான் தானம் பண்ணி தட்சிணையாக ஒரு 11 ரூபா வச்சு கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உண்டு. தீர்காயுஷ்மான் பவா. இப்போ சூரிய கிரகணத்தில் நம்ம என்ன பண்ணோம், பொதுவாகவே 6 மணி நேரம் முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிடணும். வயிறு காலியாக இருக்கணும். கர்ப்பிணி ஸ்திரீகள், வீட்டில் பெரியவங்க, இவங்கெல்லாம் வந்து அப்படி நம்ம பண்ண முடியாதுங்கிற மாதிரி கொஞ்சம் ஜூஸ் மாதிரி சாப்பிட்டுக்கிறது தப்பு கிடையாது. இன் ஜென்ரல் இந்த சூரிய கிரகணம் நல்லதான்னு கேட்டால், சூரியன் அப்படிங்கிறது அரசு குலத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள், பொலிட்டிக்கல் பீப்புள், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், எந்த துறைகளிலுமே மிக முதன்மையாக இருக்கக்கூடிய நபர்களை சூரியனை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆளுமை செய்யும். அதில் கேது கனெக்ட் ஆகுது. ராகு கிரஸ்த சந்திர கிரகணம் நடந்தது செப்டம்பர் 7ஆம் தேதி. பார்த்தீங்க ஜப்பான், பிரான்ஸ், நேபாள் எந்த அளவுக்கு பத்திட்டு எரியுதுன்னு சொல்லி. அரசியல்வாதிகளுக்கு கண்டம், சர்ச்சையில் மாட்டுவது, புரட்சி வெடிப்பது, இதெல்லாம் பேசியிருப்போம். சூரிய கிரகணத்துக்கு என்ன நடக்கும், சூரியன் சந்திரன் ரெண்டும் இணைகிறது. அதில் மிக முக்கியமாக கேது கிரஸ்த சூரிய கிரகணம்ங்கிறதுனால கண்டிப்பாக ஆடியோ வீடியோ டேப் நிறையா வரும். அரசியல்வாதிகளில் எஜுகேஷனல் மினிஸ்டர்ஸ்க்கு பாதிப்பு உண்டு. அதே மாதிரி மெடிசினல் துறை, சுகாதாரத்துறை, எந்த ஸ்டேட்டெல்லாம் தெரியாது, நிறைய இடங்களில் பிரச்சனை கொடுக்கும். முதன்மையாக இருக்கக்கூடிய இசை அமைப்பாளர்களாகட்டும், கலைஞர்களாகட்டும்,
ஜோதிடர்களாகட்டும், கலைகளில் ஆயக்கலைகள் 64. அந்த 64 கலைகள் இருக்கக்கூடிய எந்த முதன்மையான நபராக இருந்தாலும் கண்டிப்பாக பாதிப்புகளை கொடுக்கும். அதனால் பொதுவாகவே எந்தெந்த இடங்கள் நமக்கு பாதிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸ்பெயின், அல்ஜீரியா, ஜெர்மனி, நைஜீரியா, இந்த மாதிரி இடங்கள், போர்ச்சுகல், நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா, அதே மாதிரி மிக முக்கியமாக சொல்லணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்கானிஸ்தான், யூரப், இஸ்ரேல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா, பாகிஸ்தான், இந்த இடங்கள் எல்லாமே அதிகப்படியான பாதிப்புகள், அரசியல் கலவரங்கள், சம்டைம்ஸ் மிகப்பெரிய பூகம்பம், அசம்பாவிதம், எதிர்பாராத இயற்கை அழிவுகள், இதெல்லாம் இந்த மாதிரி இடங்களில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொஞ்சம் சேஃபாக இருங்க. சரி, இந்த சூரிய கிரகணத்தில் நம்ம என்ன பண்ணோம்? அதாவது ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு விதமான பாதிப்புகள். எல்லாருக்குமே நெகட்டிவே நடக்குமா? கிடையாது. யார் யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்? இந்த சூரிய கிரகணத்தில் பொதுவாகவே யார் யாருக்கு எந்தெந்த ராசிகளுக்கு டாப் கிளாஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்பர் 1, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அமோகமாக இருக்கும், பெரிய வெற்றியை கொடுக்கும். எந்த ராசிக்கு இன்னும் நல்லா இருக்கும்னு சொன்னால் கடக ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே டாப் கிளாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்தெந்த ராசிகளுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, நிறைய பிரச்சனை இருந்தாலும் நான் தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைம் பீரியடில் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் மேஷ ராசி நண்பர்களுக்கும் கிட்டத்தட்ட நன்னா இருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 ராசிகள் கடகம், விருச்சிகம், மேஷத்துக்கு இந்த டைம் பீரியட், இந்த சூரிய கிரகணம் உங்களுக்கு நல்லது பண்ணும். எப்படி சார் கிரகணம் நல்லது பண்ணுமான்னு கேட்டால் எஸ். ஏன்னா கேதுவுடன் இணைந்த கிரகம் 3, 6, 10 கூடிய பாவகங்களில் 11 கூடிய பாவங்களில் உட்காரும்போது கூட நல்லது பண்ணும். இன்ஃபேக்ட் தனுசுக்கும் நல்லது பண்ணும். ஸோ கிட்டத்தட்ட 4 ராசிகளுக்கு இந்த சூரிய கிரகணம் நல்லது பண்ணப்படுது. சரி, மற்றவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம்? சூரியன், சந்திரன், கேது இணைவு பொதுவாகவே 3 விஷயங்களை நாம் தானம் செய்ய வேண்டும். எங்கே தானம் பண்ணோம்? பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு. வெளிநாடு வாழ் நபர்களுக்கு பார்த்திங்கன்னா 12 மணி 22 நிமிஷத்துக்கு அப்புறம், நான் சொல்கிறது 22ஆம் தேதி காத்தால 12 மணி 22 நிமிஷம், நான் சொல்கிறது இந்தியன் டைம், அதுக்கு ஈக்குவலண்ட்டான உங்கள் டைம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி சமைச்சது நம்ம சாப்பிட்றோங்கிற பட்சத்தில் அந்த உணவு நஞ்சாக மாறும், விச் மீன்ஸ் விஷமாக மாறும். அதனால் நிறைய பேருக்கு ஃபுட் பாய்சனிங் ஆகிறது, எதிர்பார்க்காம பிரச்சனைகள் கொடுக்குறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, ஒரே சளி தொந்தரவு, ஜலதோஷம், என்னென்ன சொல்லுமோ அந்த விக்ஸ் ஆக்ஷன் 500க்கு சொல்கிற, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு சொல்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ஸோ இதுலேருந்து நம்ம விடுபட வேண்டும் என்றால் என்ன தானம் செய்ய வேண்டும்? செம்பு பாத்திரம், காப்பர் அப்படின்னு சொல்லுவோம். செம்பு பாத்திரம், நெல், அதுக்கப்புறம் மிக முக்கியமானது இந்த டைம் பீரியடில் நம்ம இதுலேருந்து பிரச்சனைன்னு தவிர்க்கணும்னா தர்பை. அதாவது நீங்கள் பூஜா சாமான் ஸ்டோரில் கிடைக்கும் தர்பை. இந்த 3ஐயும் ஒரு 11 ரூபா தட்சணையை வைத்து செப்டம்பர் 22ஆம் தேதி காத்தால சிவபெருமானுடைய ஆலயத்தில் பூஜை செய்யக்கூடிய வேத விற்பனர்களுக்கு, பிராமணர்களுக்கு போய் தானம் பண்ணும் பொழுது இந்த ஒரு கடோரமான ஒரு என்ன சொல்கிறது, மோசமான ஒரு கிரகணம் நமக்கு பாதிப்புகளை கொடுக்காது. ஒருவேளை நீங்கள் நல்லாவே இருந்தாலும் பண்ணுறது தப்பு இல்லை. ஏன்னா சூரியன் என்பது ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனா அப்பாவை மட்டும் குறிக்காது, மாமனாரையும் குறிக்கும், மூத்த பையனையும் குறிக்கும், முதுகு எலும்பை குறிக்கும், தலையை குறிக்கும், வலது கண்ணை குறிக்கும். இவ்வளோ காரகத்துவத்தை அந்த சூரியனுடைய ஒரு கிரகம் ஆளுமை செலுத்துகிறது. அப்போ இதில் இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்.